Hello, viewers. Today is Wednesday, December 31st, 2025. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்து பேச போகிறோம்னா சீமான் அவர்களின் நான் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாப்பிக்கை நம்ம ஏன் எடுத்தோம்னா போன வாரம் முழுசாக நம்ம திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் அவருடைய பேச்சு, அவருடைய பரப்புரை அதை பற்றிலாம் பேசணும். இப்போ இந்த வாரம் நாம் தமிழர் பற்றி ஏன் பேசணும்னு நினைக்கிறோன்னா, அவர் சக்ஸஸிவாக தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் போட்டி போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த வித அலையன்ஸும் இல்லாமல் தனித்தே போட்டிடுறாரு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்குது தமிழ்நாடு எலெக்ஷனில். வெற்றி தோல்வியை பற்றி பார்க்காம வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. சக்ஸஸ்ஃபுல் எலெக்ஷனில் 1, 5, 6, 8ன்னு இப்போ 8 அளவுக்கு வந்திருக்காரு. 8% வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ இப்போ சீமான் கட்சியை பற்றி பேசும்போது இந்த 2026 தேர்தலில் சீமான் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், நாம் தமிழர் கட்சி எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுன்ற பேசுறதுல ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களின் கட்சி களத்துக்கு வந்த பிறகு களத்தில் கிரவுண்டில் விஜய் ரசிகர்களுக்கும் நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் டசில் போய்கிட்டே இருக்குது. அது சோஷியல் மீடியாலையும் சரி, மற்றபடி சேட்டலைட் சேனல்லையும் சரி, நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களின் கட்சியை நிஜமாகவே ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. அதே போல் விஜய் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க வாக்குகளை அவங்க இந்த பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முதலாவதாக நம்ம நாம் தமிழர் கட்சியோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுடைய லீடர் சீமான். ரெண்டாவது, அவர் எந்தவித கட்சியோடையும் கூட்டணி வச்சுக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறாரு, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று 50%, 50% பெண் வேட்பாளர்களும் 50% ஆண் வேட்பாளர்களையும் போடுறாரு, அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இதை வச்சு தான் அவர் படிப்படியாக வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த தேர்தல்னு வரும்போது அந்த வாக்கு சதவீதம் திருப்பி இன்னும் ஒரு ஜம்ப் ஆகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஃபினட்டாக அவர் ஜம்ப் ஆவார்ன்றாங்க. சில பேர் விஜய் அவரோட வாக்குகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அவரோட அட்வான்டேஜ் தனியாக நிற்கிறது. அவரோட அட்வான்டேஜ் பெண்களுக்கு 50% தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு, அப்புறம் அவருடைய பிரச்சார வலிமை, அது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். டவுன் சைடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2006லேருந்து நீங்கள் அவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அவர் நிறைய முரண் இருக்குது. அவருடைய பேச்சுக்கள்லையும் சரி, அவருடைய கொள்கையிலையும் சரி. முதலாவதாக நம்ம எடுத்துக்கலாம்னா, அவர் 2006, 11, 15, 16, இன்ஃபேக்ட் 24 வரைக்கும் அவர் பெரியாரை பெருசாக விமர்சனம் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் அவர் பெரியார் வழி வரப்போகிறேன், பெரியார் வழி தான் நல்லதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வணங்குற எல்டிடி தலைவர் பிரபாகரனே பெரியார் புகழ்ந்து பேசியிருக்காரு. பெரியாரோட தடி தான் பிரபாகரோட ஆயுதம்ன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் பொது வழியில் இருக்கிறது தான். ஆனால் இந்த 2024க்கு பிறகு அவர் ஆன்டி பெரியார் ஸ்டான்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அவர் எடுக்கிற ஆன்டி பெரியார் ஸ்டான்ஸ் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, 2024 நம்ம ஒரு ஜம்ப் ஆகிட்டோம். 2026 எலெக்ஷனில் இன்ஃபேக்ட் அந்த பை எலெக்ஷனில் கூட அவர் ஆன்டி பெரியார் ஸ்டான்ஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது தேர்தலில் ஆன்டி பெரியார் ஸ்டான்ஸ் எடுத்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் வாக்கு இது வரைக்கும் அந்த கட்சியும் எடுத்ததில்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டெஸ்ட். அவருக்கு எந்த விதமான வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் இருக்கும் இதனாலன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு இஷ்யூ மட்டும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணறனா.
ரெண்டாவதாக அவர் வந்து இப்போ ஆஹ், பாரதியார கையில் எடுத்திருக்காரு. பாரதியாரை கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் பாரதியாரோட சமுதாயத்தை கையில் எடுத்து அந்த சமுதாய வாக்குகள் தமக்கு வருமா அப்படிங்கிறத பார்க்குறாரு. நம்ம உடச்சே பேசிடலாம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆஹ், பிராமின் ஓட்ஸ் அவருக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஐ திங்க் அவர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலையில் பிராமண சமுதாய மக்கள் பெரும்பாலும் மோடி சப்போர்ட்டராக தான் இருக்காங்க. நான் சொல்கிறது பெரும்பாலும்னா நீங்கள் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70% வந்து மோடி சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்க இன்றைய நிலையில். அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க, திமுகவுக்கும் சில பேர் வாக்களிப்பாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரும்பாலான மக்கள் தமிழ்நாடு பாஜக பக்கம் தான் இருக்காங்க. எஸ்பெஷலி மோடி பின்னாடி தான் நிற்கிறாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ ஒரு பாரதியாருக்கு பாரத் ரத்னா கேட்குறத கேட்குறதாக இருக்கட்டும், 7 பிராமணர் அவர்களை தேர்தலில் நிற்கிறதுக்கு டிக்கெட் கொடுத்ததாக இருக்கட்டும், அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சமுதாயம் ஒரு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. இதில் ரெண்டாவது ஃபேலசி என்னன்னா, இதில் அந்த சமுதாயம் மொத்தத்தில் ஒரு 3% தான் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4% இருப்பாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி ரகுராம், நடிகை காயத்ரி ரகுராம் பாஜகவில் இருக்கும்போதே சொல்லியிருப்பாங்க, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கும்போது அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. நீங்கள் 2% தான் இந்த மாநிலத்துக்குள்ளே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த 2, 3, 4 நீங்கள் 4%னே வச்சுட்டாலும் அதில் பெரும்பாலானோர் வந்து பாஜகவுக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அதுக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு பிராமண சமுதாய வாக்குகள் பாரதியாரை கையில் இருக்கிறதாலேயோ இல்லை பிராமண கேண்டிடேட்ஸ்க்கு டிக்கெட் கொடுக்குறதாலையோ அவருக்கு வாக்கு வரும்னு அவர் நம்புகிறாரு. அது வந்து தேர்தலில் எடுபடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தோன்னு தான் நமக்கு தெரியும். பட் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு பொறுத்தவரை முந்தி எப்படி 70கள்லையும் 80கள்லையும் கண்ணை மூடிக்கொண்டு அந்த சமுதாயம் எப்படி காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டதோ அது மாதிரி இன்றைய நிலையில் கண்ணை மூடிக்கொண்டு பெரும்பாலானோர் மோடி பக்கம் தான் நிற்கிறாங்க. அவருக்கு தான் ஓட்டு பார்க்குறாங்க. நம்மளே பார்க்குறோம். நானே பல திருமண நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது அந்த சப்போர்ட் லெவல் தெரியுது. ப்ரிடாமினெண்ட்லாம் ஒரு ஒன் சைடட் சப்போர்ட்டாக தான் இருக்குது. அது வந்து மற்ற கட்சிக்கு போகிறது மிக 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 கடினம். ஸோ ரெண்டாவது நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம பார்த்தோம்னா விஜய் விஜய் வந்து பெரும்பாலான இளைஞர் சமுதாய வாக்குகளை இன்னைக்கு அவர் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் சீமான் சப்போர்ட்டர்ஸ் விஜயோட ரசிகர்களாகவும் இருக்காங்க. ஸோ சீமானுக்கு பெரும்பாலும் இந்த 18லேருந்து 30 வயது வாக்காளர்கள் தான் வாக்கு செலுத்துகிறாங்க பெரும்பாலானோர். அப்படி இருக்க பட்சத்தில் அதே 18லேருந்து 30 வயதுக்குள்ள உள்பட்டோர் தான் விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் எப்படி இவங்க ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. விஜய்க்கும் சீமானுக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு நமக்கு அப்போ தான் தெரியும். ஆனால் நீங்கள் களத்தில் பார்த்தோன்னா இன்றைய நிலையில் விஜய்க்கு கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. சீமான் ஒரு போராளி, ஃபைட் பண்ணுறாரு, கிரவுண்டில் ஃபைட் பண்ணுறாரு, களத்தில் இருக்கார், அதெல்லாம் உண்மைதான். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், பரப்புரையெல்லாம் நல்லா தான் பண்ணுவார். பட் அவருக்கு இந்த எலெக்ஷன் வந்து எப்படி எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலெக்ஷனோ அதே மாதிரி சீமான் அவர்களுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன். ஏன்னா இது வரைக்கும் ஜம்ப் ஆகிட்டே போகிறாரு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அவரோட ஓட் பர்சன்டேஜ். சம்ஹவ் இந்த ஓட் பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷனில் குறைஞ்சதுன்னா அவருக்கு வருங்காலத்தில் கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுவார். 1, 5, 1, 4, 5, 6, 8ன்னு போனவர் திடீர்னு 4க்கோ 5க்கோ 6க்கோ வந்துட்டாருன்னா அவர் 2029 கூட்டணிக்கு போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார். ஸோ அதனால் அவருக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பற்றி நம்ம பேசும்போது முதல்ல என்ன சொல்கிறது, தெர் இஸ் அ ஃபேலசி. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு எலெக்ஷனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க
அவங்க வந்து எலெக்ஷனே மாற்றிடுவாங்கன்றது ஒரு ஃபேலசி. அது இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ மட்டும் இல்லை, உலகம் முழுக்க யங்ஸ்டர்ஸை மட்டும் நம்பி ஒருத்தர் எலெக்ஷன் நின்னார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறை. ஏன் சொல்கிறேன்னா, ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, தரவுகள் பார்த்தீங்கன்னா 40 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளவங்க தான் ரொம்ப ரெகுலராக ஓட்டு போடுவாங்க. இந்த 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு உட்பட்டோர் மோஸ்ட்லி ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி ஓட்டு போட மாட்டாங்க. ஓட் பர்சன்டேஜ் குறையும். அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் நீங்கள் ஜென்ரலாக ஆவரேஜ் 70% ஒரு தொகுதியில் வாக்களிச்சிருக்காங்கன்னா 18லேருந்து 25 வயதுக்கு உட்பட்டோர் அந்த 70% இருக்காது. அவங்க ஒரு 50% 40% தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கும். அவங்களுக்கு அரசியலில் ஒரு நேரடி தொடர்பு இருக்காது. நீங்கள் 30 35 வயசுக்கு மேலே ஆனால் தான் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும்னு தோணும். தோணுன்றது இல்லை, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். பால் விலை கூடிச்சுன்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு டைரக்ட் அஃபெக்ட் ஆகும். நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸோ அப்போ தான் நீங்கள் அரசியலை பற்றி நேரடி தொடர்பு இருக்கும். 30 35 வயசு மேலே இருக்கவங்க தான். 18லேருந்து 25 வயசுக்குள்ளவங்க இன்றைக்குமே கொஞ்சம் விளையாட்டாகவே தான் இருப்பாங்க. தேர்தலோட முக்கியத்துவம் தெரியாது. அவங்க எலெக்ஷனுக்கு ஆக்சுவலாக போய் அந்த டேட்டில் போய் கரெக்டாக அந்த 5 மணி 6 மணி 7 மணிக்குள்ளே ஓட்டு போடணுன்ற ஒரு டிசிப்ளின் அவங்களுக்கு ஜென்ரலாக இருக்காது. இது வந்து நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, உலகம் முழுக்க நடக்கிறது. இன்ஃபேக்ட் நீங்கள் அமெரிக்கன் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2004 டெமோக்ராட்டிக் பார்ட்டி பிரைமரியில் ஹாவர்ட் டீன் வந்து கருத்து கணிப்பில்னா அவர் தான் பிரைமரி வின் பண்ணுவாருன்றது இருந்தது. அவருடைய ஓட்டு மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க. ஈராக் வார்க்கு அகெயின்ஸ்டாக ஆன்டை வார் ஓட்டெல்லாம் அவருக்கு வரும். யங்ஸ்டர்ஸ் 18 to 25 வந்து ஓட்டு போட்டு அவர் வின் பண்ணுவார்னு நினச்சாங்க. அவர் வின் பண்ணல. ஸோ அதனால் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பட் அது ஒரு எக்ஸாம்பிள் அமெரிக்காலே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டை மட்டும் நம்பி ஒரு தேர்தலில் கணிசமான வாக்குகள் வாங்குறதுன்றது கஷ்டம். அதுலேயும் இப்போ சீமானவர்களுக்கு விஜய் அந்த ஒரு போட்டியாளராக வந்திருக்கார். அப்புறம் நான் முன்னமே சொன்ன மாதிரி அவர் பாரதியாரை கையில் எடுத்திருக்காரு, பாரத ரத்னா ஒன்று கட்டிருக்காரு. இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னென்னா, பாரதியாருக்கு பாரத ரத்னா ஒன்றுன்னு கேட்குறவங்க ஏன் வந்து அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா ஒன்றும் கேட்குறது இல்லைன்றது தெரியல. அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, யாரும் அண்ணாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு கேட்குறது இல்லை. ஏன்னா அண்ணா தான் முதல் முறையாக காங்கிரஸை தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சியை கொண்டு வந்தார். இந்த திராவிட ஆட்சின்னு இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முக்கியமான புள்ளி அண்ணா அவர்கள் தான். அவர் தெருக்கு தெரு போய் நின்று கேம்பெயின் பண்ணி பரப்புரை பண்ணி அவரோட பேச்சாற்றலில் தான் ஆட்சி மாற்றமே நடந்தது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அட்லீஸ்ட் யங்கர் ஜென்ரேஷன் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாரதியார் கேட்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. பட் ஆனால் அதையும் சேர்த்து அப்படியே அண்ணா அவர்களுக்கும் பாரத ரத்னா ஒன்றும் கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்குன்றது என்னுடைய ஃபீலிங். ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இந்த எலெக்ஷனில் அவரோட கட்சி வந்து ஒரு மாதிரி ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக அவர் தடால் டிசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தோன்றது. எக்ஸாம்பிள் என்னென்னா காளியம்மாள் அவர்கள் வந்து அவங்க கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து எந்த ஒரு கட்சிக்கு சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு பலமாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க நிற்கிற தொகுதியில் அவங்க இண்டிபெண்ட்டாகவே நின்னாவே எனக்கு தெரிஞ்சு அசம்பிளி செக்மெண்ட்டில் டெஃபினட்டாக ஒரு 10,000 ஓட்டு காசே செலவு பண்ணாமல் அவங்க நின்னாங்கன்னா கிடைக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அப்படி இருக்க காளியம்மாவை ஒரு கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு, இல்லை அவங்களே வெளில போயிட்டாங்க. அவங்க அங்கே இருக்க முடியாத சூழ்நிலையில் தான் வெளில போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுது. அவர் வந்து யாரையும் அவரை தவிர யாரும் பெருசாக வளர்ந்துடக்கூடாது கட்சிக்குள்ளேன்றது நினைக்கிறான்றது ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்க நிலையில் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களும் பெருசாக இல்லாத நிலையில் மக்களுக்கு இந்த பெர்செப்ஷன் வந்தால் அவருக்கு ஓட்டு சதவீதம் கூடுமா 2026ன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. 3வது விஷயம் அவர் என்ன நம்புகிறாரு அப்படின்னா, எப்படி வந்து பாரதியாருக்கு பாரத் ரத்னா கேட்டு அந்த சமுதாய வாக்குகள் கிடைக்கும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் இல்லை ஒவ்வொரு செக்மெண்ட்டில் போய் ஒவ்வொரு ரீஜனில் போய் அங்கே வந்து ஒரு கவுண்டர் போலரைசேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்போ டிஎம்கே வந்து அருந்ததிற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாரு இருந்தானா
அங்கே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அருந்ததிகள் ஒதுக்கீடு தப்பு, உள் ஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்தது தப்பு. அவர் என்னன்னா லிங்குவிஸ்டிக்காக பேசுகிறாரு. அவங்க வந்து அவங்களோட தாய்மொழி தமிழ் இல்லை, அதனால் அருந்ததிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவர் வந்து பறையர் பக்கம் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. இந்த கவுண்டர் போலரைசேஷன் கூட எப்படி களத்தில் அவருக்கு பெருசாக வாக்குகள் கூடும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா நீங்கள் அருந்ததிரிகள் ஜென்ரலி கருணாநிதி அவர்கள் ஒதுக்கீடு கொடுத்ததுனால அது டிஎம்கேக்கு போடுற வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி. அதை தவிர நீங்கள் பறையர்கள் அது கவுண்டர் கன்சால்டேஷன், பறையர்கள் மற்ற பறையர்கள் ஓட்டு போடுவாங்க, மற்ற பறையர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நினச்சாலும் கூட அந்த ஸ்பேஸில் திருமாவளவன் இருக்கார், இன்னைக்கு விஜயும் இருக்கார். அதுதான் உண்மை. ஸோ அதனால் விஜய் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்தாருன்னா விஜய்க்கும் அங்கே வாக்குகள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 3 வேயாக தான் ஸ்ப்ளிட் ஆகுமே தவிர அது என் மாதம் சீமான் அவர்களுக்கு போகுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த செவரல் கான்ட்ரடிக்ஷன், அவர் பேசுகிறத இதில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன், அவர் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசுகிறது, ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் மூவ்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு வந்து பெரிய லெவலில் எலக்ட்ரல் கெயின்ஸ் கொடுக்குமான்னா என்னை பொறுத்தவரை இன்றைய நிலையில் அது கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இன்றைய நிலையில் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய கணிப்பில் விஜய் இன்றைய நிலையில் 8லேருந்து 12% வாங்குவார்னு நினைக்கிறேன். அவர் 8%ல் நின்னாருன்னா இந்த 3 கூட்டணிகள் வந்து ஈக்குவலாக தான் பிரிப்பார். கூட்டணின்னு சொல்கிறது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி அண்ட் சீமான்ட்ட ஈக்குவலாக பிரிப்பார். ஆனால் அவர் 12% போனாருன்னா அவர் சீமானின் வாக்குகள் நிறைய எடுக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது, அந்த 8க்கு மேலே போனது. ஸோ அதனால் விஜய் வாக்குகள் கூடிச்சுன்னா சீமான் வாக்குகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அப் டு அ பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ அதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். That's it for me today. But finally, I would like to take this opportunity to wish everyone a happy, healthy, joyous, and peaceful 2026. I'll come back to you with another episode tomorrow. Till then, take care.